முக்கிய செய்தி, ஞானசேகரனை விடுவிக்க கூடாது என்று தமிழக அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதாக இருக்கக்கூடிய ஞானசேகரனை விடுவிக்க கூடாது என்று தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரங்கள் உள்ளதால் அவரை விடுவிக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி ஞானசேகரன் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான விளக்கு தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரங்கள் உள்ளதால் இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க கூடாது என்று தமிழக தரப்பில் சென்னை போக்சோ வழக்கில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனுக்கு எதிராக மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானது எனவும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை காவல்துறை கூறியுள்ளதால் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கூறி ஞானசேகரன் தரப்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அள்ளிக்குளம் வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விடுமுறை என்பதால் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி முன்பாக இந்த விசாரணையாக வந்தது. அப்போது ஞானசேகரன் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி ஞானசேகரன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு காவல்துறை தரப்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அனைத்து முகாந்திரங்களும் உள்ளதாகவும் இவர்தான் குற்றம் புரிந்து உள்ளார் என்பதற்கு அனைத்து ஆதாரங்களும் உள்ளதால் ஞானசேகரனை வழக்கிலிருந்து விடுவிக்க கூடாது எனவும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து விடுவிக்க கோரிய மனு மீது வாதங்களை முன்வைப்பதற்காக வழக்கின் விசாரணையை நீதிபதி நாளை தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.